Good evening, friends. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ ஐ ஹோப் யூர் ஆல் டூயிங் குட், ஸ்டேயிங் ஹோம் அண்ட் ஸ்டேயிங் சேஃப். இன்னைக்கு மார்க்கெட் எப்படி போச்சு, அதாவது நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி, அதோடைய இன்னைக்கு அனாலிசிஸ், ஸோ நான் எடுத்த இன்னைக்கு ட்ரேட்ஸு, அதோடைய அவுட்கம், அதுக்கப்புறமா நாளைக்கு மார்க்கெட் எப்படி போகும். ஏற்கனவே இது முந்தின ஒரு வீடியோ நிஃப்டி எப்படி அனலைஸ் பண்ணணும்னு நம்ம வீடியோ போட்டிருக்கோம். அதுக்கு அந்த வீடியோ பாருங்க, கார்டு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். கம்மிங் ஆன் டு டுடேஸ் ட்ரேட் அண்ட் டுடேஸ் மார்க்கெட். இன்னைக்கு நிஃப்டி கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 1% இட்ஸ் ஷார்டன். மார்க்கெட் க்ளோஸ்ட் அட் 15,582. இன்னைக்கு ஒரு புல்லிஷ் ட்ரெண்டிங் டே இன்ஃபேக்ட் ஃபார் நிஃப்டி. கிட்டத்தட்ட இட் க்ளோஸ்ட் அட் 15,582, ஜஸ்ட் பிலோ 15,600. பேங்க் நிஃப்டியை பொறுத்த மட்டும் இட் க்ளோஸ் ஜஸ்ட் அபோவ் 15,500. கிட்டத்தட்ட 0.1% இன்க்ரீஸ் இன் பேங்க் நிஃப்டி அண்ட் 1% ரைஸ் இன் நிஃப்டி. ரைட். இப்போ இதுல ஃபிபனாச்சி போடுறது கொஞ்சம் கஷ்டம். நம்ம முன்னாடி கஷ்டம் இந்த சென்ஸ் நமக்கு நிஃப்டி இஸ் ஆல்ரெடி ட்ரேடிங் அட் ஆல் டைம் ஹை. ஸோ இதுக்கு இந்த ஹைக்கு மேல சப்ளை இன்னும் வரல. ஸோ இருந்தாலும் இஃப் யூ வாண்டட் டு சி இப்போ என்ன அடுத்த சப்போர்ட் லெவல் எங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஸோ இதுதான் லோ, தென் வி ஹேவ் திஸ் லோ. இது டே சார்ட் நிஃப்டியில. ஸோ நெக்ஸ்ட் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 15,000. ஸோ எனி குட் கரெக்ஷன், இது நிஃப்டி இஸ் அன் அப் ட்ரெண்ட். நல்லா புரிஞ்சுங்க. லோ, ஹையர் ஹை, ஹையர் லோ, லோயர் ஹை, ஹையர் லோ அண்ட் தென் ஆல் டைம் ஹை. இப்போ நிஃப்டியில் ஏதாவது அடுத்த ஒரு கரெக்ஷன் வருதுன்னா கிட்டத்தட்ட 38.2% கிட்ட நம்ம we can always enter. ஓகே, 38.2 இல்லாட்டி இந்த லெவல் 38,156 வெரி வெரி குட் லெவல். இது ஃபிபனாச்சி பிரகாரம் நம்ம இந்த வீக்குக்கு தான் நம்ம இந்த வீக் 3rd ஜூனுக்கு தான் எக்ஸ்பைரிக்கு நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ 15,000 கிட்டலாம் வரும்னு கண்டிப்பாக எதிர்பார்க்க தேவையில்லைன்னா மார்க்கெட் இஸ் வெரி வெரி புல்லிஷ். இப்போ நம்ம டேட்டாக்கு போவோம். ஸோ ஐ கோ டு, இது என்னுடைய இன்னொரு புரோக்கர் அக்கௌண்ட் HDFC செக்யூரிட்டிஸ். இதில் நம்ம நிஃப்டியுடைய பொசிஷன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த வீக்குக்கு, அதாவது ஜூன் 3க்கு எப்படி நிஃப்டி இஸ் பிளேஸ்ட் பார்த்தோம்னா 15,500 புட் ஆப்ஷன் ஹெவி ரைட்டிங். கிட்டத்தட்ட 24 லட்சம் ஷேர்ஸ் இன்னைக்கே ஆட் ஆயிருக்கு. ஓகே, 24 lakhs ஷேர்ஸ் இன்னைக்கே ஆட் ஆயிருக்கு. இட்ஸ் அ வெரி வெரி ஸ்ட்ராங் சப்போர்ட் ஃபார் நிஃப்டி கோயிங் ஃபார்வர்ட் ஃபார் திஸ் எக்ஸ்பைரி. அதே மாதிரி 15,500 காலில் பார்த்தீங்கன்னா தெர் இஸ் a lot ஆஃப் அன்வைண்டிங். ஸோ நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன், ஆப்ஷன் செயின் அனாலிசிஸ் வீடியோன்னு, நம்ம பிளேலிஸ்ட்ல இருக்கும், செக் பண்ணி பாருங்க. எப்பெல்லாம் இந்த மணி, இது கால் ஐடிஎம் சொல்லக்கூடிய கால் இந்த மணி. ஸோ வி ஆர் ஹேவிங் அன் அன்வைண்டிங் ஹேப்பனிங் அட் 15,500. அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த ஹெவி புட் ரைட்டிங்னால ஆல்ரெடி ஷார்ட் பண்ணி இருக்கிற 15,500 கால் ரைட்டர்ஸ் தே ஹேவ் ஸ்டார்டட் டு பை பேக் தேர் பொசிஷன்ஸ், தே ஹேவ் ஸ்டார்டட் டு கவரிங் தேர் பொசிஷன்ஸ். அவங்க எக்ஸிட் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ஒரு ரீசன்னாலையும் மார்க்கெட் ஹஸ் ஷார்ட் அப் டுடே. ஓகே, ஸோ 15,500 கால் ரைட்டர்ஸ் டோன்ட் ஹேவ் ஹோப். இந்த வர ஜூன் 3 எக்ஸ்பைரிக்கு நிஃப்டி 15,500 கீழே தான் க்ளோஸ் ஆகுதுன்னு அவங்க நம்பிக்கை இல்லை. அவங்க அதனால தேர் அன்வைண்டிங் தேர் பொசிஷன்ஸ். அதே 15,500ல புட் ரைட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஹெவி சப்போர்ட், வெரி வெரி ஸ்ட்ராங் சப்போர்ட். ஸோ நாளைக்கு எனி டிப், நாளைக்கு செவ்வாய்க்கிழமை, இன்னைக்கு 31 மே, நாளைக்கு 1ஆம் தேதி, நாளைக்கு பீக் மார்ஜின் ரூல் அப்ளிகபிள் ஆக போகுது. கிட்டத்தட்ட 1.33 டைம்ஸ் தான் உங்களுக்கு மார்ஜின் கண்டிப்பாக இருக்கணும். புரியுதுங்களா? ஸோ நீங்கள் 1 லட்ச ரூபாய்க்கு அக்கௌண்ட் இருக்குன்னா 1.33 டைம்ஸ் தான் நீங்கள் ட்ரேடே பண்ண முடியும். ரைட். ஸோ 15,500 புட் இஸ் அ வெரி வெரி ஸ்ட்ராங் சப்போர்ட். நாளைக்கு 15,500ல மார்க்கெட் வந்துச்சுன்னா தயவு செய்து பை பண்ணிடுங்க. ஓகே, நான் என்ன ஸ்ட்ராட்டஜின்னு சொல்கிறேன். ஸோ நான் இன்னைக்கு என்ன ட்ரேட் எடுத்தேன்னா, இது இன்னொரு அப்ளிகேஷன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், இதை பற்றி நம்ம ஆடி சைட்லேயே போட்டிருக்கோமே, நம்ம சேனலில் சொல்லியிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா 28th மே, அதாவது வெள்ளிக்கிழமையுடைய டேட்டா. வெள்ளிக்கிழமை டேட்டா நிஃப்டி 50ல பார்த்தீங்கன்னா
ஹெவி கால் புட் ரைட்டிங் ஹேப்பன் அட் 15400 ஸ்ட்ரைக். இன்னைக்கு மார்க்கெட் வந்து ஷார்ட் அப் ஆன ரீசன் சொல்றேன் கேளுங்க. நான் இந்த டிராயிங் ஹைட் பண்ணிடுறேன். நீ ஓப்பன் பிரைஸ் பாருங்க 15, இங்க பாருங்க ஓப்பன் பிரைஸ் வந்து 15437, லோ வந்து 15374. இந்த இடத்துல பாருங்க இன்னைக்கு டே சார்ட்ல. எதனாலனா 28th மே அன்னைக்கு வந்து ஹெவி புட் ரைட்டிங் ஹேப்பன் அட் 15400. ஸோ ஸ்ட்ராங் சப்போர்ட். ஓகேவா? அப்புறம் ஓஏ எங்க நிறைய ஆட் பண்ணியிருக்காங்கன்னா, நாலு போடுறேன். ஸோ 15400, 15500, 15400 and then 15500. Strong support was there for Nifty on Friday itself. அப்புறம் 16,000 கொஞ்சம் அன்வைண்டிங் இருந்திருக்குது. ஓஏ பார்க்கலாம். ஓஏ வந்து பார்த்தோம்னா 16,000 தான் ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட், 15,400 புட்டுல லோயஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். ஸோ இன்னைக்கு நான் வந்து ஐ டிட் ஸ்ட்ராங்கிள் கைண்ட் ஆஃப் திங். ஸ்ட்ராங்கிள் சொல்ல முடியாது எக்ஸாக்டா, நீ ஆர்டர் புக்ல காமிக்கிறேன். இங்க பாத்தீங்கன்னா அடுத்தால 9:40 ஐ சோல்டு 15400 PE. ஏன் 15400 PE நான் சோல்ட் பண்ணேன்னா, த ரீசன் வந்து வெள்ளிக்கிழமை அன்னைக்கு எனக்கு தெரிஞ்சிடுச்சு there is a strong support in 15400. புரியுதுங்களா? there is a strong support for put set 15400 PE. ஓகே, அதே மாதிரி ஓஏ அடிஷனும் பார்த்தோம்னா there is a strong support. Strong support. So what I did is I sold the 15400 put option and then I sold the 15500 call option. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, மார்க்கெட் இன்னைக்கு இது வந்து இன்னைக்கு டேட்டா, இது வந்து ப்ரீவியஸ் டேட்டா ஆஸ் ஆன் 28th மே. இப்போ இந்த HDFC செக்யூரிட்டியில் காமிக்கிறது இன்னைக்கு டேட்டா. ஸோ மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே புட் ரைட்டர்ஸ் என்ன பண்ணிட்டாங்கன்னா 15400 கால்ஸ்ல இருந்து, ஐ மீன் புட்ஸ்ல இருந்து they started writing at the higher level 15500க்கு போயிட்டாங்க. நான் என்ன பண்ண உடனே வந்து I also started selling 15500. ஒரு 10-40 வாக்குல பார்த்தேன்னா இந்த இடத்துல இருந்து 15400 புட்ஸ்ல இருந்து ஐ ஸ்டார்டட், ஏன்னா மார்க்கெட் போகும்போது நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் ட்ரேட் பண்ணி தான் ஆகணும். ஐ ஸ்டார்டட் ரைட்டிங் 15500 புட் ஆப்ஷன், தென் 15500 கால் ஆப்ஷன்ல இருந்து ஐ க்ளோஸ் திஸ் பொசிஷன் அண்ட் ஐ ஸ்டார்டட் ரைட்டிங் 15600. நல்லா புரிஞ்சு 100 பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆன உடனே நம்ம 100 பாயிண்ட் மேலே இன்க்ரீஸ் பண்ணிடும். இந்த பொசிஷன்ல இருந்து க்ளோஸ் பண்ணிட்டு, ஏன்னா மார்ஜின் ரிக்யர்மெண்ட் அவ்வளவுதான் இருக்கு. ஸோ ஐ ஸ்டார்டட் ரைட்டிங் 15500 puts and 15600 calls. ஸோ மார்க்கெட் அப்படியே அதுக்கப்புறமா ரேஞ்ச் பவுண்டா போயிடுச்சு. 15600 கிட்ட தான் வந்து மார்க்கெட் க்ளோஸ் ஆச்சு கீழே, ஜஸ்ட் பிஃபோர் 15600. இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் 15600. ஸோ நாளைக்கு பாத்தீங்கன்னா, ஸோ இது இன்னைக்கு ட்ரேட். ஓகே, இன்னைக்கு வந்து தீஸ் ஆர் த பொசிஷன்ஸ். இதுதான் என்னுடைய ஆர்டர் என்ட்ரி. இப்போ பேங்க் நிஃப்டி கொஞ்சம் வந்து இன்னைக்கு போகவே இல்லை. ஸோ ஐ ஆல்சோ க்ளோஸ் இட் ஏர்லி, பட் நிஃப்டி ஐ எம் ஸ்டில் ஹோல்டிங் as a positioner. ஓகே, இந்த 15500 600. இப்போ நாளைக்கு எப்படி ட்ரேடு அப்படின்னு பார்த்தோம். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நான் சொல்றேன், there is a strong support at 15500. ஸோ மார்க்கெட் வந்து நாளைக்கு வந்து 5 minutes சார்ட்ல 15 நிமிஷம் பார்ப்போம். எப்போ 15500 கிட்ட வருதோ யூ ஸ்டார்ட் என்டரிங் பொசிஷன்ஸ். எய்தர் வந்து if you are an option seller, okay, option seller 15500 put ரைட் பண்ணுங்க. ஆப்ஷன் பையர்னா see how the market is. okay, இதான் ஸ்ட்ராங் சப்போர்ட். இந்த இடத்துல நீங்க you can enter. புரியுதா உங்களுக்கு? ஸ்ட்ராங் சப்போர்ட். ஸோ ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா இன்ஃபேக்ட் வந்து இன்னைக்கு வந்து 6 லட்சம் ஷேர் 15600 கூட இருக்கு. ஸோ நாளைக்கு வந்து நம்ம வந்து 15800 போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏன்னா வந்து
புட் ரைட்டர்ஸ் ஆர் புஷிங் த மார்க்கெட் லைக் எனிதிங். ரிலையன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஷார்ட் அப் லைக் எனிதிங். ரிலையன்ஸோட நான் வந்து ஆப்ஷன் செயின் பார்ப்போம். இன்னைக்கு கிட்டத்தட்ட 3% இன்க்ரீஸ் ஆயிருக்கு ரிலையன்ஸ். ஓகே, வேல்யூ சேஞ்ச் ஆயிடுச்சு இன்னைக்கு. நேற்றுக்கே 2000 கால் ரைட்டர்ஸும் தேவர் அன்வைண்டிங். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 2100 கால் ரைட்டர்ஸும் அன்வைண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ மார்க்கெட்டுடைய ரிலையன்ஸ்க்கு அடுத்த ரெசிஸ்டன்ஸ் 2200 தான். அதே மாதிரி நம்ம நிஃப்டிக்கும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தேதியில 31ஆம் தேதி பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்கிற இடம் வந்து கிட்டத்தட்ட 15700. அங்கெல்லாம் வந்து சேஞ்ச் இன் ஓயும் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு. 5 லட்சம் ஷேர் 5,22,150. 16,000ல கூட அன்வைண்டிங் ஹேப்பன் ஆயிடுச்சு. ஸோ ப்ராபபிளி 16,700 could be a good resistance, பட் தெரியல. ஸோ how things are going to be. So trade for Nifty இதுதான். So 15,500 is a strong support. Take a trade when market comes to இந்த லெவல் வரும்போது. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் there is a strong support at 35,500. lot of put trading happening. நாளைக்கு வந்து ஷார்ட் கவரிங் ஆனாலும் ஆச்சரியப்படுறது இல்லை இந்த கால் ரைட்டர்ஸ். ஏன்னா லோயர் லெவலில் பார்த்தீங்கன்னா 35,300 கால் ரைட்டர்ஸ் எல்லாருமே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து தேவ் ஸ்டார்டட் அன்வைண்டிங் தேர் பொசிஷன்ஸ். ஸோ நாளைக்கு மார்க்கெட் கொஞ்சம் பாசிட்டிவ் ஆயிடுச்சுன்னா இஃப் மார்க்கெட் ரேட்ஸ் அபோவ் 35,500. சரி நீங்கள் பாருங்க, பேங்க் நிஃப்டி வந்து 35,520. ஓகே, அது க்ளோஸ் வந்து 35,484. இந்த 35,500 நாளைக்கு ஃபர்ஸ்ட் ஒரு half an hour to 1 hour ட்ரேட் ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னா என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கால் ரைட்டர்ஸ் they will start unwind their positions. நீங்க பேங்க் நிஃப்டியில வந்து we get this ஸ்பைக் ஒரு 9:30லேருந்து இந்த ஸ்பைக்குக்கான ரீசன் என்னன்னு கேட்டீங்கன்னா all these positions that were getting unwinded. ஓகே, 35,000லேருந்து 35,300 வரைக்கும் இருக்கக்கூடிய கால் ரைட்டர்ஸ் அன்வைண்ட் பண்ணனால ஷார்ட் பண்ணவங்க எல்லாம் கிவ் அப் பண்ணிட்டாங்க. they started buying back their positions. அதனால பேங்க் நிஃப்டி ஷார்ட் அப் ஆஃப்டர் 9:30 மார்க்கெட் ஓப்பன் பண்ணுது அப்புறமே. ஸோ நாளைக்கு அதே மாதிரி சினாரியோ தான் எனக்கு இப்போ தென்படுது. பட் பேங்க் நிஃப்டியை கம்பேர் பண்ண நிஃப்டி வந்து நல்லாவே புல்லிஷா இருக்கு. ஏன்னா கிட்டத்தட்ட வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் சேஞ்ச் ஃபார் 35,500க்கும் 35,500 கால்ஸுக்கும் புட்ஸுக்கும் பெரிய டிஃபரன்ஸ் ஒன்றும் இல்லை. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஓஏ வந்து 12 லட்சம் இருக்கு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7 லட்சம் இருக்கு. பெரிய டிஃபரன்ஸ் 5 லட்சம்லாம் பேங்க் நிஃப்டிக்கு ஒன்றுமே கிடையாது, சாதாரண அமௌண்ட் தான். ஸோ இப்போ வந்து நிஃப்டி பார்ப்போம். கிட்டத்தட்ட 24 லட்சம் ஷேர்ஸ் வந்து 15,500 புட்ஸ்லேயே வந்து ரைட் பண்ணியிருந்தாங்க. 24 lakhs. இதுக்கு டிஃபரன்ஸ் பாருங்க. 15,500ல வந்து புட்டில் பீப்புள் ஆர் ஆடிங் அண்ட் பீப்புள் ஆர் அன்வைண்டிங் இன் கால்ஸ். ஸோ நிஃப்டி இஸ் டூ புல்லிஷ். ஸோ நாளைக்கு நிஃப்டி மேலே போகாம ஒரு தடுப்பு ஏற்படுத்துன்னா அது பேங்க் நிஃப்டி தான் கல்பிரிட்டா இருக்கும். ஏன்னா பேங்க் நிஃப்டி வந்து ஸ்லைட்லி வீக்கர் தான் நிஃப்டி நம்ம பார்த்துட்டோம். ஸோ அந்த ஒரு ரீசன்னால தான் நான் 15,700 மேல போட வாய்ப்பு இல்லை. பட் நாளைக்கு பாசிட்டிவா இருக்கு, பேங்க்ஸ் எல்லாமே பாசிட்டிவா இருக்கு. இன்னைக்கு ஜிடிபி பார்த்தீங்கன்னா 1.6% லாஸ்ட் குவார்டர்ல வந்து இன்க்ரிமெண்ட் ஆகுதுன்னு சொல்றாங்க. ஸோ வி டோன்ட் நோ. மார்க்கெட்ல வந்து பர்செப்ஷன் இஸ் ரியாலிட்டின்னு சொல்லுவோம். ஸோ உண்மையெல்லாம் செகண்ட் தான், பர்செப்ஷன் தான். ஸோ அந்த நியூஸை வந்து குட் நியூஸ் எடுத்துட்டாங்கன்னா கண்டிப்பாக வந்து மார்க்கெட் ஷார்ட் அப் ஆகும். ஸோ இதுதான் நம்மளுடைய ட்ரேடு. வேற ஏதாவது டவுட்ஸ் எதாவது இருந்தால் தயவுசெய்து நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஒரு வீடியோ போடுறேன். அதே மாதிரி புல் பேக் ட்ரேடிங்க்கு ஒரு சீரிஸ் ஆரம்பிக்க போகிறேன். அதை பற்றின டீட்டெயில்ஸும் போடுறேன். ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது டாப்பிக்கை பற்றி வீடியோ போடணும்னா ப்ளீஸ் டூ கமெண்ட் இன் தி கமெண்ட் செக்ஷன். என்னால் முடிஞ்ச நாலேஜ் ஷேரிங் நான் பண்ணுறேன். Till I see you in my next video. Take care. God bless.